ஆடி மாதம் 1ஆம் தேதி, ஜூலை மாதம் 17ஆம் நாள் ஆடி பிறக்கிறது. இன்றிலிருந்து 3 நாட்கள், ஆடி 1, 2, 3 நாட்களும் எந்த நதியிலையும் நீராடக்கூடாது. நதியில நீராடக்கூடாது, குளிக்கக்கூடாது. நீங்க குளிக்கக்கூடாது அர்த்தம் இல்லை, நதியில குளிக்கக்கூடாது. 3 நாட்களும் நதியிலே முப்பெரும் தேவியர் தவம் இருப்பதாக ஐதீகம். அதனால முதல் 3 நாட்கள் குளிக்க வேண்டாம். தண்ணி குடிக்கலாம், எடுத்து தண்ணி குடிக்கலாம், குளிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தண்ணியை எடுத்துட்டு வந்து வீட்டில் குளிக்கலாம், அது வேறு. கரையோரமாக தண்ணியை எடுத்து குளிக்கக்கூடாது, நதியிலும் குளிக்கக்கூடாது, அவ்வளவுதான். அது தெரிஞ்சுக்கோங்க. சரி, எப்படி இருக்க போகிறது இந்த புதன்கிழமை? புதன் வியாழன் 2 நாட்களும் ஒரே மாதிரி தான் இருக்கு. சில ராசிகளுக்கு மட்டும் மாறி இருக்கு. அது என்னங்கிறத நாங்கள் இப்ப சொல்றோம். இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு, காலை 9லிருந்து 10:15. இப்ப பார்க்கலாம் ராசி பலன். இன்னைக்கு அனுச நட்சத்திரம், ஏகாதசி திதி. இன்னையில இருந்து குறைஞ்சது ராத்திரி 8 மணிக்கு வரைக்குமாவது, காலையில இருந்து ராத்திரி 8 மணி வரைக்குமாவது பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது நல்லது, மறந்துடாதீங்க. இப்ப பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்காரனே, புதன் வியாழன் 2 நாட்களுமே சந்திராஷ்டமம். 2 நாட்களும் மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் 3 பேருக்கும் சாலையில சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டணும், மறந்துடாதீங்க. அனுகூலமான எண் திசை நேரம் கிடையாது. அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. 2 நாட்களும் புதன் வியாழன், இந்த 2 நாட்களும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் சௌமியனே போற்றி, சதுரகிரியே போற்றி, சங்கபாலனே போற்றி, சரத்வானே போற்றி, சரஸ்வதியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு சுண்டல் அல்லது மொச்சக்கொட்டை வேக வச்சு கொடுங்க. வியாழன் சுண்டலும் வெள்ளிக்கிழமை மொச்சக்கொட்டையை வேக வச்சு தருவது நல்லது. பசுமாட்டுக்கும் கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். புதன் வியாழன் 2 நாட்களும் சூப்பரோ சூப்பர், பிரமாதம். பின்றீங்க. உங்க பெருந்தன்மை விதி உரிமை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். சந்தோஷம். அப்புறம் என்ன, கலக்குங்க, பிரமாதம். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். புதன் 7, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. வியாழன் மனசுல சில மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் பிரம்மதேவரே போற்றி, பீஷ்மரே போற்றி, புருகரே போற்றி, பிரகலாதனே போற்றி, பித்ருக்களே போற்றி. இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பாலகுமாரனுடைய உடையார், பாலகுமாரன் உடையார் 6 பாகம் வாங்கி படிச்சு பாருங்க, நல்லது. புத்தகம். ஏழைகளுக்கு மஞ்சள் துணி அல்லது வெள்ளை துணி தானமா கொடுங்க. காக்கைக்கு சோறு வையுங்க, நல்லது. நாய் நண்பர்களுக்கு பசியாத்துங்க, நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரோ சூப்பர். புதன் வியாழன் 2 நாளும் பின்றீங்க. உங்களோட பெரிய பலமான பெருந்தன்மை விதி கூர்மை பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். நல்ல நாளாக 3 நட்சத்திரத்துக்கும் 2 நாட்களும் புதன் வியாழன் 2 நாட்களும் இருக்கிறது. சந்தோஷம். திருஷ்டி இருக்காத, வைத்திருச்சல் இல்லைன்னா அவ்வளவுதான். பரிகாரம் பண்ணிக்கிறது நல்லது. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். புதன்கிழமைக்கு. வியாழக்கிழமை 4, 5 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. மனசுல சில மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் பிரம்மதேவரே போற்றி, பீஷ்மரே போற்றி, புருகரே போற்றி, பிரகலாதனே போற்றி, பித்ருக்களே போற்றி. இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பாலகுமாரனுடைய உடையார், பாலகுமாரன் உடையார் 6 பாகம் வாங்கி படிச்சு பாருங்க, நல்லது. புத்தகம். ஏழைகளுக்கு மஞ்சள் துணி அல்லது வெள்ளை துணி தானமா கொடுங்க. காக்கைக்கு சோறு வையுங்க, நல்லது. நாய் நண்பர்களுக்கு பசியாத்துங்க, நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, புதன் வியாழன் 2 நாட்களும் சிறப்பா இல்ல. வீண் பம்பு வீண் வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. ஆயுள் நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சன்னிதியில புதன்கிழமை தீபம் போட்டுருணும். ஏன்? ஆலயத்தினுடைய தலைவர் புதன். 2 நாட்களும் தேவையற்ற பேச்சு, தடுமாற்றம், குழப்பம் இருக்கு. எனவே வழிபாடு முக்கியம், பரிகாரம் முக்கியம். அனுகூலமான எண் 7 தெற்கு பச்சை புதன், 9 வடக்கு சிவப்பு வியாழன். நிதானம், பொறுமை, கவனம். குருவே இருக்கார், நாங்க இல்லைன்னு சொல்லல, ஆனா ஜாக்கிரதை. 2 நாட்களும் புதன் வியாழன், இந்த 2 நாட்களும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் சௌமியனே போற்றி, சதுரகிரியே போற்றி, சங்கபாலனே போற்றி, சரத்வானே போற்றி, சரஸ்வதியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு சுண்டல் அல்லது மொச்சக்கொட்டை வேக வச்சு கொடுங்க. வியாழன் சுண்டலும் வெள்ளிக்கிழமை மொச்சக்கொட்டையை வேக வச்சு தருவது நல்லது. பசுமாட்டுக்கும் கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது.
சிம்ம ராசிக்கார நேயர்களே, புதன் வியாழன் 2 நாட்களும் சூப்பர் பிரமாதம், கலக்குறீங்க, பின்றீங்க, கில்லி, நல்ல நாள், சந்தோஷம், வாழ்க்கை வளமாகும், உயர்வு உண்டு. 2 நாட்களும் சூப்பர்ங்கிறதுல 2 சந்தேகம் வேண்டவே வேண்டாம், பின்றீங்க, அவ்வளவுதான். உங்க புத்தி உரிமை தைரியம் ஜெயிக்கும், நல்ல நாள். சரி, இப்ப என்னன்னா குரு உதவியா இல்ல, அதனால கொஞ்சம் பரிகாரம் இருக்கு, கொஞ்சம் வழிபாடு ஒன்று இருக்கு, நாங்க சொல்றோம், அதை பயன்படுத்திக்கோ. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் நவகிரக சந்நிதியில தீபம் போட்டிருந்தோம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அனுகூலமான எண் புதன் 2, 3 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு, வியாழன் 4, 5 தெற்கு மேற்கு மஞ்சள் சிவப்பு. மனசுல சில மந்திரங்கள் 2 நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் பிரம்மதேவரே போற்றி, பீஷ்மரே போற்றி, பிருகுவே போற்றி, பிரகலாதனே போற்றி, பித்ருக்களே போற்றி. இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பாலகுமாரனுடைய உடையார், பாலகுமாரன் உடையார் 6 பாகம் வாங்கி படிச்சு பாருங்க, நல்லது. புத்தகம். ஏழைகளுக்கு மஞ்சள் துணி அல்லது வெள்ளை துணி தானமா கொடுங்க. காக்கைக்கு சோறு வையுங்க, நல்லது. நாய் நண்பர்களுக்கு பசியாத்துங்க, நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, புதன் வியாழன் 2 நாட்களும் சிறப்பா இல்ல, ஜாக்கிரதை. தேவையற்ற பேச்சு, குழப்பம், தடுமாற்றம் எல்லாம் இருக்கு. குரு பகவான் உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறார், நாங்க மறுக்கல. ஆனா மனசு இந்த 2 நாட்களுமே சிறப்பா இல்ல, எனவே வழிபாடு முக்கியம் சொல்றோம். நிதானம், பொறுமை, அவ்வளவுதான். புதன் வியாழன் 2 நாட்களும் அனுகூலமான எண் 4 வடக்கு தெற்கு பச்சை, புதன் வியாழன் 7 தெற்கு மஞ்சள். 2 நாட்களும் புதன் வியாழன் இந்த 2 நாட்களும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் சௌமியனே போற்றி, சதுரகிரியே போற்றி, சங்கபாலனே போற்றி, சரத்வானே போற்றி, சரஸ்வதியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு சுண்டல் அல்லது மொச்சக்கொட்டை வேக வச்சு கொடுங்க. வியாழன் சுண்டலும் வெள்ளிக்கிழமை மொச்சக்கொட்டையை வேக வச்சு தருவது நல்லது. பசுமாடுக்கும் கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. துலா ராசிக்கார நேயர்களே, பிரமாதம். புதன் வியாழன் 2 நாட்களும் சூப்பர் பிரமாதம், கலக்குறீங்க, சந்தோஷம், வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, நிம்மதி, பின்றீங்க, ஒரே படி ஜெயிக்கிறீங்க. திருஷ்டி இருக்கும். பரிகாரம் முக்கியம். என்ன பரிகாரம்? ஓம் ஓம் மந்திரங்கள் சிலது சொல்லணும். விசாகம் நட்சத்திரம் சூரியனுக்கும் குருவுக்கும் நவகிரக சனியில தீபம் போடுறது முக்கியம், பண்ணிடுங்க, நல்லது. அனுகூலமான எண் 7, 9 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு, புதன் வியாழன் 3, 6 வடக்கு தெற்கு பச்சை மஞ்சள். மனசுல சில மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் பிரம்மதேவரே போற்றி, பீஷ்மரே போற்றி, பிருகுவே போற்றி, பிரகலாதனே போற்றி, பித்ருக்களே போற்றி. இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பாலகுமாரனுடைய உடையார், பாலகுமாரன் உடையார் 6 பாகம் வாங்கி படிச்சு பாருங்க, நல்லது. புத்தகம். ஏழைகளுக்கு மஞ்சள் துணி அல்லது வெள்ளை துணி தானமா கொடுங்க. காக்கைக்கு சோறு வையுங்க, நல்லது. நாய் நண்பர்களுக்கு பசியாத்துங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சிறப்பா இல்ல, புதன் வியாழன் 2 நாட்களுமே சிறப்பா இல்ல, வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கும் குருவுக்கும் நவகிரக சனியில வியாழக்கிழமை தீபம் போடணும், சரி. கேட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதன்கிழமை சூரியனுக்கும் புதனுக்கும் தீபம் போடணும், சரி. 2 நாட்களும் பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் இருக்கு, வழிபாடு முக்கியம், மறந்துடாதீங்க. அனுகூலமான எண் 7 வடக்கு பச்சை, புதன் வியாழன் 4 மேற்கு மஞ்சள். 2 நாட்களும் புதன் வியாழன் இந்த 2 நாட்களும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் சௌமியனே போற்றி, சதுரகிரியே போற்றி, சங்கபாலனே போற்றி, சரத்வானே போற்றி, சரஸ்வதியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு சுண்டல் அல்லது மொச்சக்கொட்டை வேக வச்சு கொடுங்க. வியாழன் சுண்டலும் வெள்ளிக்கிழமை மொச்சக்கொட்டையை வேக வச்சு தருவது நல்லது. பசுமாடுக்கும் கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாட்களும் பிரமாதம். புதன் வியாழன் 2 நாட்களும் கில்லி, பின்றீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் என்ன சந்தோஷம், பிரமாதம். முன் கோபம் இல்ல, வீண் கோபம் இல்ல, பேச்சு தெளிவா இருக்கு, ஜெயிக்கிறீங்க, நல்ல நாள். அப்புறம் என்ன பண்றது? திருஷ்டி பரிகாரம் பண்ணிக்கணும். குரு உதவியா இல்ல, அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அனுகூலமான எண் 7, 9 வடக்கு தெற்கு பச்சை மஞ்சள், புதன் வியாழன் 6, 5 தெற்கு மேற்கு நீலம் மஞ்சள். மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் ஓம் நான்முகனே போற்றி, நாரதரே போற்றி, நந்தீசனே போற்றி,
நாகவல்லியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிச்சு பாருங்க, நல்லது. புதிய வெளிச்சம் கிடைக்கும். ஏழைகளுக்கு மஞ்சள் அல்லது வெள்ளை துணி தானமா கொடுங்க. இனிப்பா ஏதாவது கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாளாக இல்லை. தேவையற்ற பம்பு விளக்கிறதுக்கு எனவே ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை. குரு உதவியாக இருக்கிறார், மறுக்கல. 5ஆம் இடத்துல இருக்கிறார், மறுக்கல. ஆனா வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம். தயவு செய்து வழிபாடு. சூரியனுக்கு சந்திரனுக்கு தீபம் போட்டுறது நல்லது. காலையில சூரியனுக்கு, ராத்திரி சந்திரனுக்கு, நிலாவுக்கு தீபம் காட்டுறது நல்லது. ஆம். அனுகூலமான எண் 2, தெற்கு சிவப்பு. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் ஓம் நான்முகனே போற்றி, நாரதரே போற்றி, நந்தீசனே போற்றி, நாகவல்லியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிச்சு பாருங்க, நல்லது. புதிய வெளிச்சம் கிடைக்கும். ஏழைகளுக்கு மஞ்சள் அல்லது வெள்ளை துணி தானமா கொடுங்க. இனிப்பா ஏதாவது கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. கும்பராசிக்காரனே, 2 நாளும் சூப்பர். புதன் வியாழன் 2 நாள் கில்லி பின்றீங்க, கலக்குறீங்க. பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரியனுக்கு குருவுக்கு நவகிரக சனியில தீபம் போடணும். வியாழக்கிழமை திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிக்கணும். 2 நாளும் வெற்றி, அவ்வளவுதான். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். புதன் வியாழன் 4, 3 வடக்கு தெற்கு பச்சை மஞ்சள். மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் ஓம் நான்முகனே போற்றி, நாரதரே போற்றி, நந்தீசனே போற்றி, நாகவல்லியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிச்சு பாருங்க, நல்லது. புதிய வெளிச்சம் கிடைக்கும். ஏழைகளுக்கு மஞ்சள் அல்லது வெள்ளை துணி தானமா கொடுங்க. இனிப்பா ஏதாவது கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. மீன ராசிக்காரனே, 2 நாளும் சூப்பர், பிரமாதம். பின்றீங்க, நல்லா இருக்கு, கலக்குறீங்க, சந்தோஷம். வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சனியில தீபம் போடுறது நல்லது. புதன் கிழமையில திருஷ்டி குறையும். மொத்தத்துல வழிபாடு முக்கியம். ஏன் வைத்தறிச்சல் ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. வியாழன் 7, 9 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் ஓம் நான்முகனே போற்றி, நாரதரே போற்றி, நந்தீசனே போற்றி, நாகவல்லியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிச்சு பாருங்க, நல்லது. புதிய வெளிச்சம் கிடைக்கும். ஏழைகளுக்கு மஞ்சள் அல்லது வெள்ளை துணி தானமா கொடுங்க. இனிப்பா ஏதாவது கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. நேயர்களே, இன்று ஆடி 1 முதல் 3 நாட்கள் நதியிலே குளிக்க கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நதியோரம் சென்று கரையிலிருந்து தீபம் காட்டி நதியினுடைய பெயரை சொல்லி வழிபட வேண்டும். என்னென்ன பேரை சொல்றதுன்னு வேணா சொல்றோம். கங்கை, பிரம்மபுத்திரா, அலகனந்தா, சிந்து, மந்தாகினி, சரையு, யமுனா, சரஸ்வதி, துங்கபத்ரா, கோதாவரி, கிருஷ்ணா, நர்மதா, காவிரி, தென்பெண்ணை, பாலாறு, வைகை, தாமிரபரணி, போற்றி போற்றி போற்றின்னு சொல்லி நதிக்கரை ஓரம் இருந்து தீபம் காட்டி கும்பிட்டு வர்றது நல்லது. ஆம், அதுதான் முக்கியம். ஆம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.